வந்து ரெடி. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல, எல்லாமே நேச்சுரல் கலர். மேங்கோ ஜூஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல, நேச்சுரல் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இது கலர் வேணும்னா திருப்பி எசன்ஸ் தான் ஊற்றணும், அது வந்து கெடுதல் அப்படிங்கிறதுனால அந்த மெத்தடே நம்ம போடுறதே கிடையாது. இப்போ நிறைய இளநீர் ஜூஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன், அதெல்லாம் கேட்கவே கஷ்டமாக இருக்குது. இல்லை குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா. இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ரெடி. நேச்சுரல் கலர். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி. இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு ஜூஸ்க்கு நிறைய ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்துருச்சு. நம்ம ஏடிஎம் மாதிரி அங்கேயும் ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருப்பாங்க. $2 தான். நீங்கள் நோட்டை உள்ளே விடலாம், இல்லை நீங்கள் வந்து $2 காயினை உள்ளே போட்டு ஏடிஎம் மிஷின் மாதிரி எடுத்துக்கலாம், கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிராஸ் கிளாஸ்லேயுமே மேங்கோ லஸ்ஸியை கொடுக்கலாம். மேங்கோ லஸ்ஸி நல்ல கெட்டியாக வந்துருக்கு பாருங்க. இதுக்கு மேலே இப்போ கார்னிஷ் என்ன பண்ண போகிறோம், சாப்டு ஃப்ரெஷ் மேங்கோஸ் போட போகிறோம். ஜாமுன் லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட்டு இந்த அளவுக்கு கலர் கூட எனக்கு வந்து ஜாமுன் தான் நினைக்கிறேன். அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா அந்த கலரே. கிவி லஸ்ஸிக்கு வந்து ஒரு ஃப்ரூட் வந்து போதுமானது. எப்பவுமே லஸ்ஸியை கொஞ்சம் தூக்கி ஊற்றுங்க. நேச்சுரல் கிவியோட கலர். ரோஸ் மில்க் வந்து ரெடி. ரோஸ் மில்க்ல இப்போ லேட்டஸ்டாக என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, இளநீர் பாயசம் மாதிரியே இளநீர் ரோஸ் மில்க்கு, நொங்கு ரோஸ் மில்க்கு, ஒன்றுமே இல்லைங்க, அந்த பழத்தையும் கட் பண்ணி போட வேண்டியது. இப்போ வந்து கிளாசிக் நான் ஆல்கஹாலிக் ஃப்ரூட் பியர் வந்து ரெடி. இந்த மாதிரி மகளிர் ஸ்டைலிஷாக நீங்கள் சர்வ் பண்ணால் ஒரு டீசெண்டான சார்ஜ் பண்ணலாம். ப்ளூ ஃப்ரூட் பியர் ரெடி. ரெடிமேட் ஃப்ரூட் பியர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேஃபேக்களில் சர்வ் பண்ணலாம். ஆரஞ்சோட வந்து ஸ்வீட் லைம் வந்து உரிக்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நேச்சுரலான கலர். நம்ம கலருக்கு எசன்ஸும் சேர்க்கல, எந்த க்ரஷும் சேர்க்கல.